எப்போ ஆச்சு நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிறியான்னு பாப்போம். ச்சே, மொத்தமா ஒழிஞ்சிட்டான்னு நினைச்சேன், அதுவும் போயிடுச்சு. ஏய், நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்ற? இந்த பாரு, மனசு பூரா பழிவாகிற மிருகம் பூந்து வெறி ஆட்டம் ஆடிட்டு இருக்க. அதை அடக்கலன்னு வச்சுக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா அது ஒன்னையே தின்னுடும். உன் கேரக்டர் எப்படி மாறி இருக்குன்னு உனக்கு தெரியல, வெளியே இருந்து பாக்குற எங்களுக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு உன்னை மாத்திக்க, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். விஜய் அக்கா வந்தாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் கேசரி கொடுத்து விட்டுருக்கலாம். நான் பாட்டுக்கு பேசிட்டே இருந்துட்டேன். ஏத்தா இப்ப கெட்டா போச்சு, பக்கத்துல தான் வீடு, 5 நிமிஷத்துல போய் நானே கொடுத்துட்டு வந்துடுறேன். கொடுதாயே. ஆமாண்ண. ஐயா எங்க? அவர் தான் கேசரி கேட்டாரு. ஆமாதாயே, ஒரு ரூம்ல இருப்பாரோ, நான் போய் கூட்டி விடுவா. இந்த வர வேண்டாம், அவரா வரும்போது வரட்டும், நம்ம எடுத்து ரெடியா வச்சிடலாம். இட்லியும் சட்னியும் இருக்கு, அதையும் எடுத்து வச்சிருங்க. சரி சரி, நான் அதெல்லாம் எடுத்து வைக்கிறேன், நீ முதல்ல போய் சாப்பிடுதாயே. அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிக்கட்டும், கடைசியா நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏமா நீ எப்பவும் மாற மாட்டியா? எதுக்கு நான் மாறணும்? இது நல்லா தானே இருக்கு. ஆரம்பிச்சிட்டியா? என்ன வீட்டுக்குள்ளேயே ஸ்ட்ரீட் ஸ்டால் ஓபன் பண்ணிட்டாங்க போல இருக்க. வாசனை மூக்குல ஏறி நாக்குல ஊறுதே. நெய் வாசனை நல்லா ஹெவியா இருக்க. கூடவே கோதுமை ஸ்மெல்லும் வருது. என்னவா இருக்கும்? நெய் அல்வா. எப்படி ஷார்ப்பா கண்டுபிடிச்சானா? அப்பா எப்ப பார்த்தாலும் அல்வாலே இருக்கு. சாப்பிடும் போது எடுத்து வைப்பா. என்ன உட்காருங்க ஐயா, உட்காருங்க. கொடுத்தா கல்யாணம் சீக்கிரம் அல்வா கொண்டு வாப்பா. இப்ப எப்படி சாப்பிடுங்க? நல்லா வளைச்சு சாப்பிடுங்க. அடி வாங்க செம்பு வேணுமா? என்ன வேற மாதிரி இருக்கு? கேசரி கேசரி தான் அல்வான்னு மாற்றி சொல்லிட்டேனா? சரி, அல்வாவும் கேசரி அண்ணன் தம்பிக்கு தானே, மாற்றி சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நந்தினி அம்மா, ஊர்ல நடந்த பிரச்சனை எல்லாம் கேள்விப்பட்டப்போ எங்க நீங்க திரும்பி வராம ஊர்லயே இருந்துருவியான்னு ரொம்ப பயந்துட்டோம் தெரியுமா? ஆமாமா, அதுவும் உன்னை ஜெயில புடிச்சு போடுறாங்கன்னு சொன்னதும் எந்த ஜெயில போடுவாங்கன்னு ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தேன். பட்டுக்கோட்டை சப் ஜெயிலா, இல்ல தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஜெயிலா, இல்ல திருச்சி சென்ட்ரல் ஜெயிலான்னு யோசிச்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். கடைசியில் பார்த்தா நம்ம மாப்பிள்ள கிளைமேக்ஸ்ல மொத்த கதையை மாத்தி விட்டான். எங்க 3 பேருக்கும் ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் என் மாப்பிள்ள சூர்யா தான், தெரியுமா? புரியல சார், என்ன நம்பிக்கை நட்சத்திரம்? அது சூர்யா அதிரடியா எல்லாத்தையும் செஞ்சு உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கான்ல, அதை தான் சொல்ல தெரியாம இப்படி உளறிட்டு இருக்காரு. அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். என் பொண்டாட்டி ஷார்ப்பா பிடிச்சிட்டான். ஐயா வாங்கய்யா. அட மாப்பிள்ள, ஐயா மாப்பிள்ள வா வா வா. அது எப்படி மாப்பிள்ள உன் பேரை சொல்றதும் ஷார்ப்பா வந்து நிக்கிற? ஐயா உட்காருங்க, சேரல உட்காந்து கேசரி சாப்பிடுங்க. உட்காருங்கய்யா. ஐயா நந்தினி அம்மா கேசரி செஞ்சிருக்காங்க, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. ஏதா கேசரி கொடுதாயே. ஆமா, நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன பண்ண போற? நல்லா இல்லைன்னு சொன்னா என்ன பண்ண போற? இல்லம்மா சும்மாதாம்மா, ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டோமா. ஆர்வத்துல சமையல் பண்ணுமா எடுத்து வச்சமான்னு இருக்கணும். இந்த ரிவ்யூ கேட்கறது, ஸ்டார் ரேட்டிங் கொடுக்க சொல்றது, இதெல்லாம் வச்சுக்க கூடாது. சரிங்கம்மா. ஏய், இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம வார்த்தையை விடுற? அவன் அதை புடிச்சு எகிறதுக்கா? விடுக்கா, அவளுக்கு ரொம்ப பில்டப் கொடுக்கறத பார்த்தா கடுப்பா இருக்கா இல்லையா? சும்மா. சூர்யா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன மாப்பிள்ள, காலைல கட்டிங் போட மறந்துட்டியா? சொல்றேன். கல்யாணம் ஐயா, நீ என்ன பண்ற? நேரா அந்த ரூமுக்கு போய் என் தாய்க்குள்ள அங்க இருக்கும்ல,
போய் கூட்டிட்டு வா போ. என்ன நின்னுட்டு இருக்க? போய் கூட்டு வா. சரிங்கய்யா, நீங்கள் சொன்னேன்னு சொல்லி அம்மாவை கூட்டி வந்துடுங்கய்யா. கிளியரா சொல்லு. சூர்யா கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வா. ஆகட்டும். போ. கல்யாணம் உனக்கு இன்னைக்கு கேசரி இல்லடா. அண்ணா என்னண்ணா இப்ப என்ன பண்ண போற? எதுக்காக அம்மாவை கூப்பிடுற? மாப்பிள்ள எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு செய், நான் கொஞ்சம் உஷாராயிடுறேன். சூர்யா, இப்ப எதுக்கு நீ அம்மாவை வர சொல்ற? என்ன விஷயம்னு சொல்ல. வெயிட் அண்ட் see. அம்மா, என்ன? சின்னையா கூட்டி வர சொன்னார்மா. இது சூர்யா கூப்பிட்டானா? ஆமாய்யா. என்னையா சுந்தரவல்லியா? அம்மாவை தான் கூட்டி வர சொன்னு சின்னையா சொன்னாரியா. அவன் எதுக்கு உன்னை கூப்பிடுறான் சுந்தரவல்லி? நீ வர வேண்டாம், முதல்ல நான் போய் பேசுறேன். நீ இரு. என் பையன்கிட்ட பேசுறதுக்கு நான் எதுக்கு பயப்படணும்? இருங்க, நானே போறேன். ஏய், சூர்யா, நீ அம்மா கூப்பிட்டியா? ஆமா டாடி, நான் தான் கூப்பிட்டேன். என்னடா, என்ன விஷயம்? இல்ல டாடி, ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து என் மண்டைக்குள்ள ஒரு டவுட் ஓடிக்கிட்டே இருக்கு. அதை கிளியர் பண்ணலாம் தான் வர சொன்னேன். என்ன உன் சந்தேகம்? பாயிண்ட் நம்பர் 1 டாட். நானும் நந்தினியும் பொங்கலுக்கு ஊருக்கு போயிருந்தோம்ல, அங்க ஏகப்பட்ட பிரச்சனை. நந்தினி மேல ஒரு பொய்யான கொலைப்பழி, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியதா போச்சு. இது எல்லாத்தையும் நான் சொன்னேன். அங்க அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் அந்த சுதாகர் தான். அந்த சுதாகர் கார்ல இவங்க எப்படி வந்தாங்க?